வணக்கம் நண்பர்களே. நான் ஒரு குடிநோயாளி. அனைத்து நண்பருக்கும் இனிய காலை வணக்கம். நேற்று 6வது படி பரிந்துரையை பற்றி திரு ரிச்சர்ட் அவர்கள் பார்வையில் நம்ம அந்த தலைப்பை பார்த்தோம். அது தலைப்பு பெரிய தலைப்பாக இருக்கிறதுனால இப்போ பாதி தான் பார்த்தோம். இன்றைக்கி முடிஞ்ச மட்டும் முடிக்க பார்ப்போம். இல்லைன்னா கொஞ்சம் பகிர்ந்துட்டு திருப்பி கூட நாளைக்கு கூட பார்த்துக்குவோம். இப்போ அதை பற்றி ஒரு பகிர்தல் போடுவோம். அன்று என் ஆதரவாளர் என்னிடம் கூறியது இன்றையளவும் மிக முக்கியமான நல்வொழுக்கம் பாடமாக என்னுள் பதிந்து இருக்கின்றது. அந்த பாடத்தை தொடர்ந்து நான் விடாமுயற்சியுடன் பயின்று வருகின்றேன். இறுதியாக 6வது படிநிலை பரிந்துரையின் உண்மையான மதிப்பை நான் அறிந்து கொண்டேன். தொலைந்த சாவிகளை தவறிய இடத்தில் தேடிக்கொண்டிருந்த மனிதனைப் போல் 6வது படியில் முழுமையான விருப்பத்துடன் தயார் நிலைக்கு அடைந்த தவறான முறையில் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். இன்று என் அச்சங்களும் நேர்கொள்வதில் முன்னேற்றம் காண்கின்றேன். விருப்பம் இன்மை என் இருளில் துணிவுடன் நுழைந்து என் குணக்கோளாறுகளை கலைக்கப்படுவதற்கான முழுமையான விருப்பத்தை பெற்றுக்கொள்கின்றேன். என் ஆதரவாளரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட புதிர் நிறைந்த அந்த ஒரு வாக்கியத்தை தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப எனக்குள் நானே கூறிக்கொள்கின்றேன். அது 6வது படிநிலை பரிந்துரையை நான் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகிறது. நான் உண்மையில் மாற்றம் பெற விரும்புகின்றேனா என்ற கேள்வியை அன்றாடம் எனக்குள் நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்வது மாற வேண்டும் என்ற விருப்பத்தை மாற்றமடைய தேவைப்படும் செயல்திறனை என்னில் மேல்படுத்திய வண்ணமாக இருக்கும். புதிய பார்வை. குடிநோயிலிருந்து மீட்படைதலின் மற்றொரு அம்சம் குறித்து புதிய பார்வை பெறுவதை குறித்து ஆலோசிப்பதும் மிகவும் முக்கியம் என நான் கருதுகின்றேன். போதையூட்டும் பொருட்களை பயன்படுத்துவதில் இருந்து நாம் முற்றிலும் விலகி இருப்பது மட்டுமே மீட்படைதல் என்று சிந்திப்போம் என்றால் அவை போதைப் பொருள் உபயோகிப்பதிலிருந்து விலகி இருப்பது மட்டுமே நமது வாழ்க்கையின் சிக்கல் அனைத்தும் தீர்த்து விடும் என்று கருதினோம் என்றால் அடுத்தடுத்து என்ன என்று கேட்பதற்கு நிச்சயமாக நாம் விருப்பப்பட மாட்டோம். மாறாக விருப்படைதல் என்பது முழுமையாக வாழ்வது, ஓயமாக வாழ்வது, சுதந்திரமாக வாழ்வது, வாழ்வாங்கு வாழ்வது, இறை பேராற்றலின் ஆற்றலை பெற அபரிதமாக வாழ்வது. இவ்வாறு மீட்படைதலை பற்றி நினைத்தால் அதனை தொடர்ந்து அவ்வாறு மீட்படைதலை வாழ்வது எவ்வாறு என்று அறிய நாம் நம் மனக்கதவை திறந்து வைப்போம். 12 படிகள் அடங்கிய மீட்படையும் செயல் திட்டத்தை வாழ்க்கையாக வாழாத ஒரு நண்பர் ஏஏ நண்பரின் செயல்பாட்டை கவனித்த போது சொன்ன ஒரு கருத்து இது. மீட்படைந்து வரும் நண்பர்கள் தங்களது சொந்த காலில் எழுந்து நிற்பதற்கு அவதியுற்றும் பிற மனிதர்கள் தங்களது சொந்த காலில் எழுந்து நிற்க உதவுவதற்கும் தேவையான அதிகமான நேரத்தை செலவிடுகின்றனர். எழுந்து நின்ற பின் நடப்பதற்கு அவர்கள் நேரம் செலவிடுவதே இல்லை. நடப்பது என்பதற்கு அர்த்தமுள்ள பயனுள்ள வாழ்க்கை வாழ்வது என்ற பார்வை கொண்டால் அந்த பார்வையாளரின் கணிப்பில் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் உள்ளது என்பதை நாம் அறிய வருவோம். போதைப் பொருட்களை உபயோகிப்பதில் இருந்து முழுமையாக விலகி இருத்தல் அல்லது கூட்டங்களில் செல்லுதல் அல்லது பிறர் மீட்படைய உதவுதல் இத்தகைய செயல்களை சிக்கிக்கொண்டு இருந்துவிட்டு மீட்படைதல் என்பதை முழுமையான பரந்த நோக்கத்தில் பார்க்க தவறிவிடுகின்றோம். அவதிப்படும் நம் சக மனிதர்கள் மீட்படைய உதவும் வகையில் பணி செய்வதில் ஆழமான அர்த்தம் உள்ளது என்பதை எவரும் மறுக்க முடியாது. பிறருக்கு பணி செய்வதும் பணிவு என்ற பண்பினை பெற்றுக்கொள்ளவும் வழி என்ற கருத்தில்
கருத்திலும் ஐயமில்லை. பணிவை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பணிவுடன் பணி செய்வதால் நம் வாழ்வில் ஆன்மீக கோணத்தை பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அவதியுற்றும் நம் சக மனிதர்களை தங்களது சொந்த காலில் எழுந்து நிற்க உதவுவது அர்த்தமுள்ளதாக தோன்றுவதும் போல், அவர்கள் சரியான இலக்கை நோக்கி நடப்பதற்கு உதவுவது அர்த்தமுள்ளதாக தோற்றம் தரவில்லை. சக மனிதர்கள் நடக்க வேண்டிய திசையையும் இலக்கையும் அறிந்து அதை நோக்கி நடப்பதற்கு உதவுவது அர்த்தமுள்ளதாக தோன்றவே இல்லை. முன் உதாரணமாக வாழ்வதிலே பிறருக்கு நாம் உதவியாயிருக்கின்றோம். உதாரணங்களை சொல்லுவதும் எந்த வகையில் எவருக்கும் உதவாது. பாதத்தையே பார்த்து செய்கின்றோம். வளர்ச்சியில் தொடர்ச்சியாக நிலைத்திருக்க இது மிக மிக முக்கியமானது. வளர்வதற்கான நாம் திறனை மட்டுப்படுத்தும் அனைத்தையும் நாம் விட்டுவிட வேண்டியது மிக அவசியம். முதல் அச்சம் விழிப்புணர்வு, இரண்டாவது அச்சம் ஏற்றுக்கொள்ளுதல், முதல் அம்சம் விழிப்புணர்வு, இரண்டாவது அம்சம் ஏற்றுக்கொள்ளுதல், மூன்றாவது அம்சம் செயல். சமர்ப்பணம் செய்ய முழு விருப்பத்துடன் தயார் நிலைக்கு வந்தடைந்த பின்னர் எதை நாம் சமர்ப்பணம் செய்கின்றோம் என்ற விழிப்புணர்வுடன் சமர்ப்பணம் செய்து செயல்படவும் ஆரம்பிக்கின்றோம். சமர்ப்பணம் செய்ய தேர்வு செய்வது, சமர்ப்பணம் செய்ய தயார் நிலை அடைவது, இவை வெவ்வேறு தேர்வு மட்டுமே. சமர்ப்பணம் செய்வதை குறித்து விழிப்புணர்வுடன் முற்றிலும் வேறுபட்டது. சமர்ப்பணம் என்ற செயலை திறம்பட செய்ய வேண்டும். அதற்கு சமர்ப்பணம் குறித்த விழிப்புணர்வு நிலையை சமர்ப்பணம் செய்யும் விருப்பத்தை அடைவதற்கு பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் பேராற்றலால் நமது குணக்கோளாறுகளை கலைத்து விட்ட உறுதியான நம்பிக்கையுடன் செயலாற்ற பழக கொள்ள வேண்டும். நாம் சமர்ப்பணம் செய்த தேர்வுகளின்படி இத்தருணத்தில் நாம் செயலாற்றவில்லை என்பதையும் குறித்து விழிப்புணர்வு நிலைக்கு மாறுவதும் நமக்கு தேவைப்படும். விழிப்புணர்வு நிலையில் மாற்றம் கொண்டு வந்து செயல்படுவது மாற்றங்கள் நிகழ்வதை தாமதப்படுத்தலாம் அல்லது உடனடியாக நிகழ்த்தவும் உதவலாம். இறைவன் அவர்களால் சமர்ப்பணம் மென்மையாகவும் விரைவாகவும் நிகழக்கூடும். சமர்ப்பணம் செய்ய போராடுகையில் என்னென்றும் சமர்ப்பணம் செய்வது சாத்தியமே இல்லை என்பதை போன்ற தோற்றம் உருவாக்கலாம். விருப்பம் ஒன்றே மாற்றத்தை கொண்டு வரும். நேர்மை, விருப்பம், திறந்த மனம் ஆகியவற்றில் நாம் நிலைத்து இருக்கையில் விழிப்புணர்வு நிலையிலும் நாம் நிலைத்து இருப்போம். நண்பர்களே, அந்த ரிசர்ட்டுடைய புதிய பார்வை முடியுது. அடுத்த தலைப்பு நம்ம வேற பார்ப்போம். நன்றி நண்பர்களே.